the benefits, robotic gynecology, robotic is the most advanced form. I would say it is an invention, it's a breakthrough in surgery. அப்படின்னா சர்ஜரியிலேயே அது ஒரு பெரிய ஒரு இனோவேஷன். இட் ஹேஸ் சிம்பிளிஃபைடு சர்ஜரி. சர்ஜரியோட பிரின்சிபலே எக்ஸ்போஷர். இப்போ எப்பவுமே நம்ம வந்து ஓப்பன் சர்ஜரி என்ன சொல்லுவோம், நல்ல ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற ஏரியாவை அழகாக எக்ஸ்போஸ் பண்ணணும். எதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க? அதை ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கிளியர் அவுட் பண்ணணும். அந்த ஆர்கனை மட்டும்தான் பார்க்கணும்னு அது பேர். அதை வந்து நவ் நான் இன்வேசிவ் சர்ஜரி இல்லைனா மினிமல் இன்வேசிவ் சர்ஜரின்னு வரும்போது, நான் இன்வேசிவ் மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கேமரா போட்டு பார்க்குறீங்க. அந்த கேமரா ஒரு கிளாரிட்டியை தரணும். ஸோ யூஸ்வலாக அந்த கேமராவோட கிளாரிட்டியில் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். எங்கே டிசீஸ் இருக்குது, எங்கே வந்து நோய் இருக்குது, இந்த கட்டி எங்கெங்கே பின்னாடி போகுது. இந்த கேமரா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கேமராவுக்கு ஒரு பிக் அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த டிப் ஆஃப் த கேமரா மூவ் பண்ணும். நீங்கள் 30 அப் 30 டவுன் பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் கீழேருந்து மேலே பார்க்கலாம், மேலேருந்து ஜென்ரலாக கீழே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கர்ப்பப்பையோட பின்பகுதியில் கட்டி இருக்க வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் இங்கே இருக்குன்னா நீங்கள் இங்கேருந்து தான் பார்க்கணும். ஸோ பேசிக்காக உங்கள் தலையை உள்ளார நுழைச்சிட்டு மேலே பார்க்குற மாதிரி அந்த யூ கேன் மூவ் த கேமரா அரவுண்ட். அந்த மாதிரி ஒரு நவீனமான ஒரு இனோவேஷனை நீங்கள் ரொபாட்டிக்கில் மட்டும்தான் பார்க்க முடியும். இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அவ்வளோ கிளாரிட்டி தரும். ஸோ அது நம்பர் 1 அட்வான்டேஜ், த கேமரா. 2 த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அட்வான்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறது யூஸ்வலாக எனர்ஜி யூஸ் பண்ணுறோம். அந்த எனர்ஜி வந்து லேட்ரலாக வந்து டெசிபேட் ஆகும், அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகும். இதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் லேட்ரல், 0.2 millimeter, நாட் 2, இட் இஸ் 0.2 millimeter அளவுக்கு கூட ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆகாது. 3 நோ பிளட் லாஸ். ஏன்னா அந்த வெசல் சீலர், வெசல்னா இப்போ நீங்கள் கட் பண்ணும்போது அதில் கொஞ்சம் ரத்த குழாய்கள் சின்னது போகும். அதெல்லாம் நம்ம ஒழுங்காக கட் பண்ணும்போது அது சீல் பண்ணும். சீல் பண்ணோம்னா அங்கிருந்து ரத்தம் வெளியில் வந்துடக்கூடாது. ஸோ அந்த சீலிங் டிவைஸும் வெரி வெரி அட்வான்ஸ். ஸோ உங்களை ப்ரிசிஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் டெக்ஸ்ட்ரிட்டி ஆஃப் மூவ்மெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு கையை இப்படி மூவ் பண்ணிட்டு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஆனால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து 7 degree ஆஃப் மூவ்மெண்ட் தரும். degree 1, degree 2, degree 3, அது மாதிரி 7 degree ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட். ஸோ உங்களோட நார்மல் கையோட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நீங்கள் மூவ் பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து சர்ஜரி கோஸ் வெரி ஃபாஸ்டர், ஸ்ட்ரகிள் இருக்காது. நெக்ஸ்ட் இதுனா நம்பர் 4 மெயினாக என்னென்னா, சிலவங்களுக்கு டாக்டர்ஸ்க்கு ஃபைன் ட்ரெமர்ஸ் இருக்குது வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஏஜ் டாக்டர்ஸ்க்கு. இது அந்த ட்ரெமர்ஸை நல்லிஃபை பண்ணும். ஸோ நீங்கள் இங்கே ட்ரெமராக இருந்தாலும் அது உள்ளார போகும்போது அந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அந்த ட்ரெமர்ஸ் தெரியாது. நம்பர் 5 த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போது இப்போ நீங்கள் லேப்ரோஸ்கோப்பில் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இதில் நீங்கள் கன்சோலில் உட்காந்துருப்பீங்க. நீங்கள் தலையை எடுத்துட்டிங்கன்னா யூ கேனாட் மூவ் யுவர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சேஃப்டி. ஸோ சேஃப்டி எக்விப்மெண்ட்ஸ் அண்ட் சேஃப்டி செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் வெரி வெரி ஹை இன் ரொபாட்டிக் சர்ஜரி. ஸோ பேசிக்கலாக ரொபாட்டிக் சர்ஜரி இஸ் டு பிரிங் இன் 0 ஆர் வாட் ஐ கேன் சே nil, நோ காம்ப்ளிகேஷன்ஸ்க்காக தான், ஃபுல் ப்ரூஃபாக கொண்டு வரது தான் ரொபாட்டிக் சர்ஜரி.